நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் மனைவி என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றா. ஒரு கணவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன செய்யலாம், என்ன தோஷம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு கோடீஸ்வரன் வீட்டுடைய கதையை சொல்கிறேன். இந்த மாதிரி பல வீடு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடை எடுத்துக்கலாம். வீட்டின் பூஜை அறை சரியான திசையிலையும் இல்லை என்றால், அதுக்கப்புறம் படுக்கிற ரூமு சரியாக இல்லை என்றால், பெண்கள் டிமாண்டிங்காக இருப்பாங்க. அதாவது தலைவர் போல் பேசுவாங்க. கணவர் தலையை ஆட்டி போனால் நிம்மதி இல்லைன்னு டைவர்ஸ் வரைக்கும் போய்விடும். இதுக்கு என்ன காரணம் பாருங்க. ஒரு 5 மாடி பில்டிங். அதில் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க எல்லோரும் இருக்காங்க. அதில் ஃப்ரண்ட்டில் ஈஸ்ட்டில் ஒரு போர்ஷன் இருக்குது. 3 ரூம் ஹால் கிச்சன். இதை வெறும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வீட்டுக்கு சமையல் அறை, அந்த வீட்டுக்கு சமையல் அறை தென்கிழக்குக்கு சென்டர் ஆஃப் தென்கிழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பூஜை அறை அந்த ஹாலுக்கு தென்கிழக்கில் இருக்குது. ஹாலுக்கு தென்கிழக்கில் இருக்குது. பூஜை அறை எந்த வீடு இருந்தாலும் வடகிழக்கு இருந்தால் பிரமாதம், அல்லது வடமேற்கு இருந்தால் பிரமாதம். அதை தவிர எங்கே இருந்தாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவேன். அதுலேயும் அந்த பூஜை அறையில் ஒரு வெள்ளியில் ஒரு அம்மன், இன்னொரு அம்மன் படத்தில், இன்னொரு அம்மன் அங்கே போனாங்க அங்கே, இந்த மாதிரி 4 அம்மனுடைய படமும் விக்கிரமும் அங்கு இருக்கின்றது. எந்த வீடு இருந்தாலும் சொல்கிறப்பா, தெய்வத்துடைய படம் வைக்கும் பொழுது ஒரு தெய்வத்துடைய ஒரு ரூபம்தான் இருக்க வேண்டும் தவிர, துர்கையுடைய 4 படம், அது வெள்ளியில் தங்கத்துலேயும் இருக்கலாம், வெள்ளிலையும் இருக்கலாம், மண்ணிலையும் இருக்கலாம், இருந்ததுன்னா அந்த வீட்டில் விபத்துகள், திடீர்னு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். எந்த வீடு இருந்தாலும் அதில் தென்கிழக்கில் பூஜை அறை இருந்தால் அந்த வீட்டுடைய பெண் கோபக்காரியாக இருப்பார். ஆக்சிடெண்ட் அடிக்கடிக்கு நடக்கும், திடீர்னு விபத்துகள் நடக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மாற்றி கவனிக்கிறேன், உங்களுக்காக கொஞ்சம் சொல்கிறேன். அது இவங்க படுக்கிற ரூம் எல்லாமே வடமேற்காக இருந்ததுன்னா பெண்ணு குடிகாரடாக இருப்பாள். அதாவது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து நார்த் வெஸ்டாக இருந்து அந்த வீட்டுக்கு தென்கிழக்கில் பூஜை அறை இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் குடிப்பழக்கம் இருக்கும். தென்மேற்கு பெட்ரூமாக இருந்தால், தென்மேற்கு சவுத் வெஸ்ட் பெட்ரூமாக இருந்தால் 2 பேரும் அடிச்சிக்குவாங்க. ஏனென்றால் சாமி அறை வந்து தென்கிழக்கு, அடிச்சிக்குவாங்க. இப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு ஆபத்து, பிரச்சனை, கோவக்காரி. இங்கிருந்தால் இன்னும் அடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த சமையல் அறை சரியான தென்கிழக்கு இருக்க வேண்டும். அது சென்டர் ஆஃப் ஈஸ்டில் இருந்ததுன்னா டெய்லி சண்டை நடக்கும். அங்கே பெண் தான் ராணி, மகாராணி, ஆணு வந்து பாவம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று, அந்த வீட்டுடைய ஃப்ளோரிங் இருக்கு இல்லையா, அது பை சான்ஸ் தப்பி தவறி தெற்கு கொஞ்சம் தாழ்ந்து, அது 1 இன்ச்சு 2 இன்ச்சும் ஒரு ரூமில் டைல்ஸ் போடும்போது கம்மியாக பண்ணிவிட்டு வடமேற்கு வடகிழக்கு மேலாக இருந்ததுன்னா அந்த கணவர் தினமும் குடிப்பார். பெண் கார் ஓட்டுவாள், பணம் இருக்கும், பணத்தை எல்லாத்தையும் தன் வசமாக வைத்து கொள்வார். இந்த ஆண் வந்து அவன் நகை கடை இருந்தாலும் சரி,
கார் டீலர் இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் இருந்தாலும் சரி, அந்த பணம் எல்லாமே எடுத்தாந்து இந்த அம்மா கையில் வச்சுடுவாங்க. சேஃப், லாக்கர், பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே, ஷேர் எல்லாமே அந்த மனைவி கையில் இருக்கும். இவர் சும்மா ஒரு வேலைக்கார மாதிரி அதில் ஒரு 10,000 20,000 எடுத்து செலவு பண்ணிவிட்டு அவர் நினச்சிக்குவார், பரவாயில்லடா வீட்லேயாவது இருக்காளே, ஓடலையே வெளியே அப்படின்னு. இப்போ இன்னொரு கவனிக்க வேண்டும். அந்த வீட்டில் தென்கிழக்கு டவுனாக இருந்தால் கணவருக்கும் செகண்ட் அடாப்டருக்கும் செட்டிங், ரெண்டாவது சம்சாரம், இந்த பெண்ணுக்கும் 2 3 இந்த மாதிரி இருக்கும். எப்பொழுது வடமேற்கு உடைய தரை கொஞ்சம் ஹைட்டாக இருந்து தென்கிழக்கு டவுனாக இருந்து தென்கிழக்கில் பூஜை அறை இருந்தால் கணவர் மனைவி 2 பேருக்கும் கள்ள தொடர்புகள் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். ஜோசியம் வாஸ்து சாதாரணமாக தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு அப்படி கிடையாது. இது நல்லா படிக்கணும். இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் பல சிக்கல்கள் உருவாகும். அதுலேயும் மேற்கு வாசல் வீடாக இருந்தால் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடன் வாங்குவார்கள் திருட்டுத்தனமாக. தெற்கு வாசல் வீடாக இருந்தால், அது தெற்கு மத்திய பகுதியிலேயோ அல்லது 2ஆம் 3ஆம் பாகத்தில் வாசலாக இருந்து அந்த வீட்டில் நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் தென்கிழக்கில் எங்கேயாவது பூஜை அறை இருந்தால் இவர்களுக்கு பலி கொடுக்குற பரம்பரையில் பிறந்திருப்பார்கள். ஏதாவது ஒரு பலியை கொடுத்துன்னே இருப்பாங்க. வீட்டில் சண்டை நடக்கும். இல்லைன்னா திருட்டுத்தனமாக எங்கேயாவது ஜோசியர் வாஸ்து மந்திரவாதிக்கிட்ட போய் இந்த பலி கொடுக்கலாமா, அந்த தந்திரம் பண்ணலாமா, இவனை கெடுக்கலாமா, அவனை கெடுக்கலாமா, இந்த மாதிரி மூளை வேலை செய்யும். யாராவது ஏமாத்திடலாமா, இவகிட்ட இருக்கிற 1000 கோடி 2000 கோடி சொத்தை ஏமாத்திடலாமா, இந்த திட்டம் இருந்துக்கின்னு இருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும், அது மேற்கு வாசல் வீடாக இருந்தாலும் சரி, தெற்கு வாசல் வீடாக இருந்தாலும் சரி, தென்கிழக்கில் சமையல் அறை இருந்து நான் சொன்ன மாதிரி படுக்கிற அறையெல்லாம் இந்த திசையில் இருந்தால் இவர்களுக்கு காலில் கட்டி வர்றது, நோய் வர்றது, நமச்சலால் பிரச்சனை வர்றது, அல்லது காலில் சிறிய அளவுக்கு போலியோ வர்றது, அல்லது ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் காலில் அடி வாங்கி ஊனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் 100 வீடு பார்த்தீங்கன்னா கம்மி 92 வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். எப்படி சரி செய்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அந்த தென்கிழக்கில் இருக்கிற பூஜை அறையே வடகிழக்கில் மாற்றி விட வேண்டும். பூஜை அறையை மாற்றி விட்ட அதுக்கப்புறம் உங்கள் சமையலை சரியான தென்கிழக்கு திசையில் அமைக்க வேண்டும். படுக்கிற மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கில் இருக்க வேண்டும். இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாவே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.